Hi viewers, வணக்கம். DGN's கதம்பம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெனு புளியோதரையும் உருளைக்கிழங்கு வறுவலும். அதனா புளி சாதம் புளியோதரை எல்லாம் ஒண்ணுதானே? இல்லங்க, டிஃபரண்ட் இருக்கு. வீடியோ பாருங்க, உங்களுக்கே தெரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சேஃப்டி கன்சர்ன்ஸ் பத்தி பேசுவோம். கொரோனா சொன்னோன்னு சில பேரோட ஃபேஸே மாறும். ஸோ இது பயப்பட தேவையில்லைன்ட்டு டாக்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அதை கன்சர்னாக எடுத்துக்கலாம். பட் அதுக்காக நம்மளோட சேஃப்டியை மிஸ் பண்ணக்கூடாது. வெளியில் நீங்கள் போறீங்க அப்படின்னா மாஸ்க் போட்டுட்டு போங்க. வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கை கால்களை நல்லா அலம்புங்க, சானிடைஸ் பண்ணிக்கங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கங்க, குளிங்க, சுடு தண்ணி அதிகமாக எடுத்துக்கங்க, ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கங்க, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க. வெளியில எங்க போனாலும் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி இருங்க. ஸோ ரொம்ப முக்கியமானது நம்மளோட சேஃப்டி. ஸோ எப்பவுமே சேஃபா இருப்போம். நீங்க இப்போதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகானை கண்டிப்பா பிரஸ் பண்ணுங்க, ஆல்னு கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புளி சாதம் பண்றதுக்கு உங்களுக்கு அளவு சொல்றேன். 1/2 கிலோ புழுங்கல் அரிசி, ஒரு 50 கிராம் வேர்க்கடலை, 50 கிராம் கடலைப்பருப்பு, ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி, ஒரு 10 காஞ்ச மிளகாய், பெருங்காயம் நான் வறுத்து வச்சுக்கிறேன், ஒரு 5 கிராம் போட்டுக்கலாம், மல்லி 50 கிராம், தேவைக்கேற்ப கருவேப்பிலை. உங்களுக்கு அளவு தான் சொல்லியிருக்கேன், செய்முறை சொல்றேன். வானதி வைக்கிறேன். இந்த புளியோதரைக்கு மல்லி காஞ்ச மிளகாய் வறுக்கணும். இப்ப செய்முறை சொல்றேன். மல்லி போட பாருங்க. எண்ணெய் ஊத்திலாம் வறுக்க வேண்டாமா? சும்மா இல்ல, சும்மா வறுமனே தான். அப்புறம் எண்ணெயில போடுவோம்ல, சும்மா 2 நிமிஷம் இப்படி பண்ணிட்டா போதும். இதெல்லாம் மிக்சியில போட்டு அரைக்கணுமா? ஆமா, கண்டிப்பா. இப்ப காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். பெருங்காயம் இதுல போட மாட்டேன், நான் வறுத்து வச்சிருக்கேன், அதனால இதுல போட மாட்டேன். தொக்கு பண்ணும்போது அந்த தொக்குல போட்டுருவேன். மல்லி, பெருங்காயம், ஒரு 10 காஞ்ச மிளகா வறுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா, அது. புளி நான் சேர்த்துதான் அரைச்சிடுவேன், சுத்தமா வாங்கிடுவேன். அந்த நாரெல்லாம் இல்லாதபடி இப்படி சுத்தமா எடுத்துக்குவேன். மஞ்சப்பொடி, இதெல்லாம் மிக்சியில போட்டு அரைக்கணும். அரைச்சிட்டு விழுதா எடுத்துக்கிட்டு எப்படி நெய்யா அரைக்கணுமா? ஆமா, நெய்யா அரைக்கணும். தண்ணி ஊத்தி நல்லா நெய்யா அரைக்கணும். மஞ்சப்பொடி போட்டுக்கணும். இதுலயே மஞ்சப்பொடி போட்டு அரைச்சுக்கணுமா? புளித்தொக்கு பண்றதுக்கு வானொலி வைக்கணும். 100 கிராம் நல்லெண்ணெய் ஊத்துறேன். கடுகு போட மாட்டேன், ஏன்னா வேர்க்கடலை கடலைப்பருப்பு வறுக்கணும். இப்பவே கடுகு போட்டா தீஞ்சு போயிடும், அதனால கடைசியா போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதை போடலாம். கடலை எப்படி பொன்னிறமா வறுக்கணும்? பொன்னிறம் ஒரு 3 நிமிஷம். நான் வேர்க்கடலை வறுக்கணும் இல்லையா, ரெண்டுத்தையும் ஒண்ணா போட்டு வறுக்கூடாதா? வேர்க்கடலை சீக்கிரம் சீக்கிரம். இப்போ வேர்க்கடலை இது நிஜம் பொன்னிறமா இதை வறுக்கணும். கடலை பருப்பு, வேர்க்கடலை நல்லா வறுத்துக்கிட்டு இருக்கோம். இது என்ன பொங்கும், ஆகையினால இப்படி எடுத்து பார்த்துக்கணும். நான் இப்போ இந்த நேரம் கடுக போடும், தேவைக்கேற்ப. கடுகு போடும்போது ஸ்டவ் கம்மி பண்ணிக்கணும், ஏன்னா படப்படாங்கும். அப்புறம் கருவேப்பிலை விழுது போடுற வரைக்கும் ஸ்டவ் கம்மியாவே வச்சுக்கலாம். அரைச்ச விழுது தண்ணி நிறைய வைக்க கூடாது, தண்ணி கம்மியாவே வச்சுக்கணும். சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வச்சா போதுமா.
இந்த விழுதுக்கு தண்ணி இந்த டம்ளர் ஒரு 100 கிராம் வச்சுக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப உப்பு. நான் கையளவு போடுறேன். உங்களுக்கு ஒரு பெரிய தேக்கரண்டியில் 2 தேக்கரண்டி. தொக்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வத்த விட்டுறணும். பக்கத்துலேயே இருக்கணும் பார்த்துக்கிடுங்க. தீஞ்சுக்கும். ஏன்னா பருப்பெல்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா? சிலிண்டு கேஸை ஃபுல்லாக வச்சுக்கணும். பக்கத்துலேயே இருக்கணும். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், தெரிக்கும். கொஞ்சம் தூரம் இருந்து தெரிக்கணும். ஏன்னா படப்படாம ஏன்னா திக்கா இருக்கு இல்லைங்களா? தண்ணியாக இருந்தால் வெடிக்காது. திக்கா இருக்கிறதுனால கிண்டி விட்டுக்கணும். ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டு கொஞ்சம் தண்ணி நின்றுக்கலாம். நல்லா வத்தணும். உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த தொக்கு எவ்வளவு நாளைக்கு வச்சுக்கலாம்? 1 மாசத்து வரைக்கும் வச்சுக்கலாம். விழுது இதை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி பண்ணிக்கணும். தண்ணியா இருக்கக்கூடாது. சாதாரண புளி சாதத்து மாதிரி தண்ணியா இருக்கக்கூடாது. இது மாதிரி இருக்கணும் திக்கா. இப்போ இந்த விழுதுக்கு தக்க சாப்பாடு நான் போட்டுறேன். இன்னொன்னு சொல்றேன், நம்ம சாப்பிடறதுக்கு கொஞ்சம் பின்னையும் வேக வைப்போம். இது புளியோதரனால கொஞ்சம் இப்படி எப்படி விதை மாதிரி வடிச்சுக்கணும். இல்லாடி போனா நம்ம சாப்பாட்டுக்கு மாதிரியே வடிச்சோம்னு வச்சுக்கோங்க, ஒன்னோட ஒன்றுக்கும் புளிசாதத்தினுடைய ருசி தெரியாது. ஆகையினாலதான் இந்த அளவா வந்துருச்சு பாருங்க. சாதம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டலை. ஆகையினாலதான் இப்ப நம்ம செஞ்ச விழுது எல்லாத்துலயுமே இது பண்ணிடலாமா? இல்ல 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 இல்ல, கொஞ்சம் ஜாஸ்தி வரும். எடுத்து வச்சுக்கலாம். அந்த விழுதுதான் 1 மாசத்துக்கு வரும். ஆமா, நல்லா ஆற வச்சு வச்சுக்கணும். ஃப்ரிட்ஜ்ல நல்லா ஆறிடணும். சுத்தரவா ஆறி போயிடணும். இல்லாட்டி போனா ஆமா, இல்லாட்டி போனா பூசை பிடிச்சுக்கும். ஆகையினால எடுக்கும்போது தேக்கரண்டி வெட்டி எடுத்துக்கலாம். இல்ல நமக்கு சரியா இருக்கும்னா எல்லாமே உபயோகப்படுத்திக்கலாம். இந்த பாருங்க, இப்ப ரெடி ஆயிடுது. இவ்வளவுதான். சாப்பாடு நல்லா பொலன்னு வந்துடுது. ஆமா, சாதம் அதான் நம்ம சாப்பிடறதுக்கு அடவுட. குக்கர்ல வைக்கிறவங்க 5 விசில் வைப்பீங்களா? 4 விசில் வைங்க, சரியா இருக்கும். 5 விசில் இல்லையா குக்கருக்கு? சாப்பாடு புழுங்கல் அரிசிக்கு 4 விசில் வைங்க. மணக்க புளியோதரை ரெடி. உருளைக்கிழங்கு வறுவல் அந்த வீடியோ பார்ட் 2 அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை இங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். பாருங்க, செய்து சாப்பிடுங்க. எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.